முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்றங்களோட தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மாமனாரை கொன்றுவிட்டு சிறைக்கு சென்ற மருமகள், சிறைச்சாலையில் மகுடம் சூட்டாத ராணி போல் வலம் வந்த கொலை குற்றவாளி ஷெரீன், காக்கி சட்டை முதல் கதர் வேட்டி வரை செல்வாக்கு, அடுக்கடுக்கான புகார்களால் பரபரப்பான கேரளா. நடந்தது என்ன? நவம்பர் 7 கேரளா ஆலப்புழா பக்கத்துல செரிய நாடு அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல பாஸ்கர் காரணவருங்கிறவரு மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் பாஸ்கர் கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த மாற்றுத்திறனாளி மகன் பீட்டர் கிட்டையும் மருமகள் ஷெரீன் கிட்டையும் தனித்தனியா விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப ஷெரீன் அளித்த பதில் போலீஸுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஷெரீனோட செல்போனை வாங்கி சோதனை பண்ணி பார்த்தப்ப கொலை நடந்த அன்னைக்கு பாஷித் அலி அப்படிங்கிறவர்கிட்ட 54 முறை செல்போன்ல பேசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பாஸ்கர் கொலைக்கும் ஷெரீனுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறது ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்ச போலீஸ் ஷெரீன் கிட்டையும் 54 முறை போன்ல பேசின பாஷித் அலி கிட்டையும் ஸ்பெஷல் மோட்ல விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பதான் மொத்த விஷயமும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பாஸ்கரோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு அவரோட மாற்றுத்திறனாளி மகன் பீட்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஷெரீன். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷெரீன் ஒரு சில ஆண்கள் கூட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இத கண்டும் காணாம இருந்திருக்காரு மாமனார் பாஸ்கர். ஆனா ஒரு கட்டத்துல தன்னோட ஆண் நண்பரான பாஷித் அலிய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தனிமையில இருக்கிற அளவுக்கு ஷெரீனோட அடாவடித்தனம் அதிகமாகி இருக்கு. கணவன் மாற்றுத்திறனாளியா இருக்கிறதால ஈஸியா அவரை ஏமாத்திட்டு தன்னோட இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. இதெல்லாத்தையும் கையும் களவமா பிடிச்ச பாஸ்கர் மருமகள் ஷெரீனை கண்டிச்சிருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா பேசாம நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு, என் மகனையும் பேரனையும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு கத்தி இருக்காரு. போற போக்க பார்த்தா நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க போலயே. அப்படி வீட்டை விட்டு போயிட்டா சொத்து பத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருமேன்னு ஷெரீனுக்கு அச்சம் வந்திருக்கு. பாஸ்கரோட கதையை முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்கப்புறம் கணவன் பீட்டரை சமாளிச்சு சொத்தை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாம்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஆண் நண்பர் பாஷித் அலி கூட சேர்ந்து திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பாஷித் அலி தன்னோட கூட்டாளிங்க 2 பேரை கூப்பிட்டுட்டு நடுராத்திரியில ஷெரீன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஷெரீன் தான் பாஷித் அலிக்கும் அவனோட கூட்டாளிங்களுக்கும் உள்ள வர்றதுக்கு வீட்டு கதவை திறந்து விட்டுருக்காங்க. தனி ரூம்ல தூங்கிட்டு இருந்த பாஸ்கரை பாஷித் அலி அவன் கூட வந்த 2 பேர்னு 3 பேரும் சேர்ந்து கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. போலீஸ் விசாரணையில ஷெரீனோட சதி திட்டம் எல்லாம் ஊர்ஜிதமாகி இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஷெரீன் நிறைய ஆண்களை லவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் நகையை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ஷெரீன், பாஷித் அலி, ஷனூர் ரஷீத், நிதின்னு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. இந்த வழக்கோட விசாரணை மாவேலிக்கர நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. 2010 ஜூன் 11 ஷெரீனுக்கு 3 ஆயுள் தண்டனையும் பாஷித் அலி உட்பட 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டுச்சு மாவேலிக்கரை நீதிமன்றம். கோர்ட் உத்தரவுக்கு அப்புறம் ஷெரீன் முதல்ல அட்டக்குளங்கரா மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்து நெய்யாற்றின்கரை பெண்கள் சிறைக்கு மாத்தப்பட்டாங்க. அங்க ஜெயிலுக்குள்ள வச்சு செல்போன் பயன்படுத்தினதால அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அடுத்து 2015 வியூர்ல உள்ள மத்திய சிறைக்கு மாத்தப்பட்டாங்க. அங்க சிறை மருத்துவர் ஒருத்தர் கூட ஜெயிலுக்குள்ள வச்சே ஷெரீன் தகாத உறவுல இருந்ததா புகார் எழுந்துச்சு. அதனால 2017 திருவனந்தபுரத்துல இருக்கிற பெண்கள் ஜெயிலுக்கு ஷெரீனை மாத்தினாங்க போலீஸ்.
இப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு நடுவுல 14 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்ச ஷெரீனை கருணை அடிப்படையில விடுதலை செய்யறதுக்கு கேரள அரசு சமீபத்துல ஒப்புதல் வழங்கினது நாடு முழுக்க பேசு பொருளாச்சு. வயசான மாமனார கொடூரமா கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனதோட ஜெயிலுக்குள்ளேயும் பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கின ஷெரீனை எப்படி வெளிவிடலாம்னு கேரள அரசு மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்துச்சு. இதுக்கு நடுவுல ஷெரீன் கூட ஒன்னா ஜெயில இருந்த சுனிதா சொன்ன விஷயங்கள் தான் கேரளாவுல மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பி இருக்கு. 2013ஆம் ஆண்டு அட்டக்குளங்கரா மத்திய சிறையில தானும் ஷெரீனும் ஒரே அறையில இருந்ததா சொல்லி இருக்கிற சுனிதா ஜெயில்ல ஷெரீன் ஒரு கைதி மாதிரியே இல்ல, அதிகாரிகளோட ஆதரவுல ஜெகஜோதியா இருந்ததா சொல்லி அதிர வச்சிருக்காங்க. ஜெயிலுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே ஷெரீன் சிறை காவலர்களை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டதாவும், ஷெரீன் ஒரு நாள் கூட ஜெயில்ல யூனிஃபார்ம் போட்டதே இல்லைன்னோ, அவங்களுக்கு தனியா புது புது ட்ரெஸ் வந்து இறங்கணும் சொல்லி இருக்காங்க. விதவிதமான ட்ரெஸ் மட்டும் இல்ல, முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி, அழகுபடுத்திக்கிறதுக்கு மேக்கப் கிட்டுன்னு ஷெரீனுக்கு சகலமும் கிடைச்சதா சொல்லி இருக்காங்க சுனிதா. சாப்பாட்டுக்காக மற்ற கைதிங்க எல்லாம் வரிசையில நின்னுகிட்டு இருக்கும்போது ஷெரீனுக்கு மட்டும் சாப்பாடு தானா தேடி வரும்னோ, அதுவும் ஜெயில் சாப்பாடு கிடையாது, வெளியிலிருந்து அறுசுவையோட சாப்பாடு வரும்னு சொல்லி இருக்காங்க. மற்ற கைதிங்கெல்லாம் புல்லு புடுங்கிறது, கிளீன் பண்றதுன்னு ஜெயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஷெரீன் ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததாவும் சுனிதா சொல்லி இருக்கிறது பல கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல சுனிதா சொன்ன விஷயம் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. கீழ்மட்ட காவலர்கள் இருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் ஷெரீன் எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதா சொன்ன சுனிதா, சிறைத்துறை டிஐஜி பிரதீப் கூட ரொம்ப நெருக்கமா பழகினதா குற்றம் சாட்டி இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு முறை டிஐஜி பிரதீப் ஜெயிலுக்கு வருவாருன்னோ, கரெக்டா அவர் வர நேரம், அதாவது நைட்டு 7 மணிக்கு ஷெரீன் ஜெயில் அறையிலிருந்து வெளியே போவாங்கன்னு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் ஷெரீன் திரும்ப அறைக்கு வருவாங்கன்னு சொல்லி வகீர் கிளப்பி இருக்காங்க. மத்திய சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு கொலை வழக்கு பெண் கைதி கூட டிஐஜி தனிமையில் இருந்ததா எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு கேரளாவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ள ஷெரீனுக்கு கொடுத்த ராஜ உபசரிப்பு பத்தி சுனிதா காவல்துறை உயரதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா உயரதிகாரிங்க சிலராலேயே தாம் மிரட்டலுக்கு ஆளானதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் அறிய உரிமை சட்டம் மூலமா சுனிதாவுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஷெரீன் 452 நாட்கள் பரோல்ல வெளியே வந்திருக்காங்க. ஜெயிலில் இருந்த 14 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஒரு குற்றவாளிக்கு எப்படி பரோல் கிடைச்சதுங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில நடந்த கூட்டத்துல தான் ஷெரீனை ஜெயிலிருந்து விடுதலை செய்யறதுக்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஜெயில்ல ஷெரீன் நன்னடத்தையோடு இருந்ததாலையும் ஷெரீனோட மகனின் எதிர்காலத்துக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் வெளியே உள்ள அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் வரைக்கும் ஷெரீனுக்கு செல்வாக்கு இருந்ததாகவும் அந்த செல்வாக்கு தான் முதலமைச்சர் வரைக்கும் எதிரொலிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. பொதுவாவே கைதிகளோட நன்னடத்தை சம்பந்தமா சிறைத்துறை டிஜிபி, கேரள பெண்கள் கமிஷன் தலைவர்னு 7 பேர் கொண்ட குழுதான் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையை அடிப்படையா வச்சுதான் யார விடுதலை செய்யலாங்கிற விஷயமே முடிவாகும். விடுதலைக்காக ஜெயில்ல ரொம்ப வருஷமா இருக்கிற பல கைதிங்க விண்ணப்பிப்பாங்க. அந்த விண்ணப்பங்கள்ல பாதிக்கு மேல கிடப்புல தான் கிடக்கும். ஆனா ஷெரீனோட விண்ணப்பத்துக்கு மின்னல் வேகத்துல ஒப்புதல் கிடைச்சிருக்கிறதும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல எத்தனையோ பெண்கள் ஜெயிலேயே இருக்காங்க. இவ்வளவு ஏன் கண்ணு தெரியாத, காது கேட்காத பல மாற்றுத்திறனாளி பெண் கைதிகளும் பல வருஷமா ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களை விடுதலை பண்ணாம ஷெரீனுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குங்கிறது தான் கேரள மக்களோட பிரதான கேள்வி. பாதிக்கு பாதி பணத்தை கட்டினால் போதும்,
புத்தம் புது வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்களுக்கே சொந்தம். கவர்ச்சிகரமான போஸ்டரை நம்பி கட்டுக்கட்டாக பணத்தை இழந்த அப்பாவி மக்கள். வாடிக்கையாளர்களின் அறியாமையை மூலதனமாக வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டிய மோசடி மன்னன். உடந்தையாக இருந்த முக்கிய புள்ளிகள் யார்? மோசடி பணத்தில் கோடி கோடியாக நன்கொடை பெற்ற அரசியல் தலைவர்கள் யார்? மோசடி நெட்வொர்க் கூண்டோடு சிக்குமா? நடந்தது என்ன? சின்ன சின்ன கிராமத்துல ஆரம்பிச்சு பெரிய பெரிய நகரம் வரைக்கும் கேரளா இடுக்கி ஏரியாவை சுத்தி பல இடங்கள்ல ஒரு விளம்பர போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. மக்களை கவர்ற மாதிரி அழகா டிசைன் பண்ணி ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டர்ல ஸ்கூட்டி, டிவி, லேப்டாப், செல்போன், மிக்சி, கிரைண்டர்னு ஏகப்பட்ட பொருட்கள் பாதி விலைக்கு தர்றதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பா அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. பெரிய பெரிய கம்பெனியோட தொடர்பு வச்சிருக்கிறதாவும் அந்த கம்பெனிகளோட CSR நிதி, அதாவது சமூக வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படுற நிதி மூலமா தான் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பொருட்களை பாதி விலைக்கு கொடுக்கறதா சொல்லப்பட்டிருந்துச்சு. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்கூட்டி 50,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய் கிரைண்டர் 5,000 ரூபாய்க்கும் விற்பனை பண்றோம்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஸ்கூட்டிலிருந்து செல்போன் வரைக்குமே எல்லாமே பாதி விலைக்கு தர்றாங்களான்னு முதல்ல ஆச்சரியப்பட்ட மக்கள் போக போக அந்த போஸ்டரையும் அதுல சொல்லப்பட்டிருந்த விஷயத்தையும் அப்படியே நம்ப ஆரம்பிச்சாங்க. நேரா போய் விசாரிச்சா தான் என்ன ஏதுங்கிற விவரம் தெரியும்னு சொல்லி போஸ்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்த ஆபீஸ் அட்ரஸுக்கு போனாங்க. அங்க இடுக்கி தொடுபுழாவை சேர்ந்த அனந்த கிருஷ்ணங்கிறவன் நான் தான் இந்த தன்னார்வ தொண்டு அமைப்பை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கான். அவங்கிட்ட போஸ்டர் பத்தி கேட்டப்ப போஸ்டர்ல சொல்லியிருந்த எல்லாமே உண்மைதான். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட டையப்பை வச்சு மக்களுக்கு பாதி விலைக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு இருக்கோம்னு நாக்குல சர்க்கரைய தடவன மாதிரி பேசி இருக்கான். ஆனா பணம் கட்டி 2 மாசத்துக்கு அப்புறம்தான் பொருள் கைக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கான். என்னடா இது, பணம் கட்டி 2 மாசத்துக்கு அப்புறம்தான் பொருள் கிடைக்கும்னு சொல்றாங்களேன்னு மக்கள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கத்தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அனந்த கிருஷ்ணனோட பேச்சு அவங்க மனச தலைகீழா மாத்தி இருக்கு. ஸ்கூட்டி, செல்போன், மிக்சி, கிரைண்டர்னு ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களுக்கு பணம் கொடுத்துட்டு 2 மாசம் வெயிட் பண்ணி இருக்காங்க. கரெக்டா சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல பணம் கொடுத்த அத்தனை பேருக்கும் பொருள் டெலிவரி ஆயிருக்கு. பாதிக்கு பாதி விலையில நல்ல தரமான பொருட்கள் கிடைக்குதுன்னு மக்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பணம் கொடுத்த எல்லாருக்குமே கரெக்ட் டைம்க்கு பொருள் போய் சேர்ந்ததால திருவனந்தபுரம், இடுக்கி, கொச்சின்னு எல்லா ஏரியாவிலிருந்தும் மக்கள் வந்து பணத்தை கொட்டி இருக்காங்க. 2 மாசம் இல்ல 3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி பொருளை வாங்கிக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மனசுல அந்த தொண்டு நிறுவனமோ அனந்த கிருஷ்ணனோ நம்பிக்கைய விதைச்சிருக்காங்க. 2022 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொண்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நல்ல முறையில தான் செயல்பட்டு இருந்திருக்கு. ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் அனந்த கிருஷ்ணனோட ஆனந்த விளையாட்டு ஆரம்பமாயிருக்கு. பணத்தை கொடுத்த பல பேரு தங்களுக்கு இன்னும் பொருள் வந்து சேரலன்னு அந்த ஆபீஸுக்கு போய் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்துரும் அப்ப வந்துரும்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க அங்கிருந்த ஊழியர்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலானதுக்கு அப்புறமும் கொடுத்த காசுக்கு பொருள் வந்து சேராம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாம நல்லா ஏமாந்துட்டோங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மோசடி மன்னன் அனந்த கிருஷ்ணனை பத்தி எல்லா உண்மைகளும் வெளிவர ஆரம்பிச்சுச்சு. இருபத்தாறு வயசான அனந்த கிருஷ்ணன் டிகிரி முடிச்சிட்டு கிடைச்ச சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லிங்க் மூலமா ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கான். கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதுவும் கஷ்டப்படாம சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ண அனந்த கிருஷ்ணன் ஏகப்பட்ட குறுக்கு வழியில யோசிச்சிருக்கான். அதுல தான் மக்களை நம்ப வச்சு ஏமாத்துற இந்த டெக்னிக்கை கையில் எடுத்திருக்கான்.
என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம பணத்தை கொடுக்கிற அளவுக்கு மக்கள் மனசுல முதல்ல நம்பிக்கையை உண்டாக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தில்லாலங்கடி வேலையை காட்டணுங்கிறதுல அவன் தெளிவா இருந்திருக்கான். மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட இடத்துல அதிக வட்டிக்கு கடனை வாங்கி மக்கள் கேட்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பாதி விலைக்கு கொடுத்திருக்கான். வாடிக்கையாளர்கள் முழுசா நம்ப ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சுருட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணிட்டதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள்ல மட்டும் அனந்தகிருஷ்ணன் மேல 1200 பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க இன்னமும் எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிராடுத்தனம் பண்ணி சம்பாதிச்ச பணத்துல இடுக்கிய சுத்தி ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டு இருக்கான். அவன் பேர்ல இருக்கிற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல மட்டும் 25 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பங்களா பினாமி பேருல பல சொத்துக்களையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த மிகப்பெரிய மோசடி சம்பவம் கேரள மாநிலத்துல பூதாகரமா வெடிச்சிருக்கு. பணத்தை இழந்தவங்க எப்படியாச்சும் எங்க பணத்தை மீட்டு கொடுத்துருங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னு கதறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கேஸை ஃபைல் பண்ணி அனந்தகிருஷ்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோசடிக்கு அனந்தகிருஷ்ணனுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லி ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை தலைவர் ஆனந்தகுமார், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ராமச்சந்திரன் நாயர் ஆகிய 2 பேர் மேலையும் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அனந்தகிருஷ்ணன் மாதிரி ஒரு மோசடி பேர் வழிக்கும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிக்கும் எப்படி லிங்க் ஏற்பட்டுச்சுங்கிற கோணத்திலையும் போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த போர்ஜரியில வேற யாருக்காச்சும் சம்பந்தம் இருக்கா, வேற யாரையெல்லாம் ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்கிறது முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் தெரிய வரும்னு போலீஸ் அதிகாரிங்க சொல்லி இருக்காங்க. இதுக்கு இடையில மோசடி செஞ்ச பணத்திலிருந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா அரசியல் கட்சிக்கும் கோடிக்கணக்கில் நிதி கொடுத்திருக்கேன்னோ, எந்தெந்த கட்சியிலிருந்து யார் யாரெல்லாம் என்கிட்ட இருந்து நிதி வாங்கினாங்கிற பட்டியலை ரொம்ப சீக்கிரமே வெளியிட போறேன்னோ அனந்தகிருஷ்ணன் சொல்லி இருக்கிறது கேரள அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அரசியல் தலைவர்கள் யாராச்சும் அனந்தகிருஷ்ணன் கிட்ட இருந்து நன்கொடை வாங்கியிருந்தா அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். குளக்கரையில் எரிந்து போய் சாம்பலாகி கிடந்த பெண் சடலம். சாம்பலுக்கு மத்தியில் மிஞ்சி கிடந்த பெண்ணின் இடது கையும் ஒரே ஒரு மெட்டியும். இளம் பெண்ணை கொலை செய்தது யார்? இரவோடு இரவாக காரில் கொண்டு வந்து பெண் சடலத்தை குளக்கரையில் எரித்தது ஏன்? கொலைக்கு என்ன காரணம்? வழக்கம் போல மாடு மேய்க்கிறதுக்காக போன ஒரு முதியவர், என்னடா ஏதோ எரிஞ்சு கிடக்குதேன்னு தென்காசி இளத்தூர் மைனாப்பேரி குளக்கரை ஓரமா போய் பார்த்திருக்காரு. அப்ப மனித கை விரல்களை பார்த்த அந்த முதியவருக்கு எரிஞ்சு கிடக்கிறது ஒரு இளம்பெண்ணோட சடலம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே தன்னோட மாடுகளை மரத்துல கட்டி போட்ட அந்த முதியவர் அறக்க பறக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து கருவேல முள்ளுக்காட்டு வழியா குளக்கரைக்கு போன காவலர்கள் எரிஞ்சு கிடக்கிறது யாருங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. அப்ப இடது கை மணிக்கட்டுக்கு கீழே மட்டும் எரியாம இருந்திருக்கு. மத்தபடி உடம்பு முழுக்க எரிஞ்சி சாம்பலா கிடந்திருக்கு. இதுக்கு இடையில சம்பவ இடத்துக்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் எரிஞ்சு கிடந்த பெண்ணோட கையிலிருந்து கைரேகைய சேகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கருகிய சாம்பலுக்குள்ள அந்த பொண்ணோட மெட்டியும் கிடந்திருக்கு. பெண் எரிக்கப்பட்டிருந்த இடத்துல மதுபாட்டில், உணவு பொட்டலங்களின் கவர்கள், இலைகள் இதெல்லாத்தையும் மீட்ட போலீஸ் குளக்கரை பக்கம் கார் வந்துட்டு போன அடையாளம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏற்கனவே இளம்பெண்ணை கொலை பண்ணி அதுக்கப்புறம்தான் சடலத்தை குளக்கரையில வச்சு எரிச்சிட்டு போனதும் தடயவியல் ஆய்வுல உறுதியாகி இருக்கு.
காடு கரைக்கு போறவங்க, மாடு மேய்க்க போறவங்க தான் அந்த குளக்கரை பக்கமே போவாங்க. அவங்களும் பகல் நேரத்துல தான் போவாங்க. இரவு நேரத்துல அந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இருக்காது. இத தெரிஞ்சுக்கிட்ட யாரோதான் நைட்டோட நைட்டா குளக்கரைக்கு வந்து பெண் சடலத்தை எரிச்சிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கணும்னு சொல்லும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதே மாதிரி கருவேலங்காட்டு பாதையில பேரிகார்டு போட்டு கண்காணிப்பு பணியிலையும் இறங்கி இருக்காங்க. என் மனைவிய காணோம்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆணும் புகார் கொடுக்கல. அதே மாதிரி என் பொண்ணை காணோம்னு எந்த பெற்றோரும் புகார் கொடுக்க வரல. அதனால அந்த இளம்பெண்ணோட கணவரே கொலை செஞ்சு எரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. கொல்லப்பட்ட பெண் யாரு, ஏன் அந்த பொண்ணை கொலை செஞ்சிருக்காங்க, ஏதாவது தகாத உறவுல நடந்த கொலையா அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா, இப்படி ஏகப்பட்ட கோணத்துல 3 தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க. காதலனை சந்தித்துவிட்டு தாமதமாக வீட்டிற்கு வந்த இளம்பெண் வாசலில் வைத்து ஆவேசமாக கண்டித்த தாய். அடுத்த சில நிமிடங்களில் நடந்த பயங்கரம். நடுராத்திரியில் நடந்தது என்ன? டாக்டர், எங்க அம்மா மைத்திலி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு ஒரு இளம்பெண்ணோ இளைஞரோ பதற்றத்தோட நடுராத்திரி 12 மணிக்கு சென்னை முகப்பேர்ல உள்ள ஒரு கிளினிக்கிற்கு வந்திருக்காங்க. மைத்திலிய பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு பதறின இளம்பெண் அந்த இளைஞரை பார்த்து, என்னடா பண்ணுன, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதை கவனிச்ச டாக்டர்கள் மைத்திலியோட இறப்புல ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீஸ் மைத்திலியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சதோட இளைஞரையும் இளம்பெண்ணையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் மைத்திலி இறப்புக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. சர்ச் ரோடு சாலையில் இருக்கிற அரிஹந்த் எஸ்டா அபார்ட்மெண்ட்ல 24 வயசு மகள் ரித்திகாவோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க 64 வயசான மைத்திலி. கணவர் இறந்து போயிட்டதால மகள் மட்டும்தான் உலகம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டா போதும்னு இருந்திருக்காங்க மைத்திலி. ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவுக்கு கோல்டன் ஜார்ஜ் நகர்ல தங்கி ஒரு IAS அகாடமியில என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஷாம் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நட்பு கொஞ்ச நாள்ல காதலா டெவலப் ஆகி இருக்கு. BA சோசியாலஜி படிக்கிற ஷாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கவனம் செலுத்தாம ரித்திகாவை காதலிக்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்கான். ஷாம் கூட அடிக்கடி வெளியே சுத்தின ரித்திகா தினமும் வீட்டுக்கு லேட்டா வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் செல்போனே கதின்னு இருந்திருக்காங்க. அதனால டென்ஷனான தாய், நீ கொஞ்ச நாளா சரியில்லை, உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம வந்த பிறகும் தூங்காம கொள்ளாம செல்போனை நோண்டிட்டே இருக்கிறன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அடுத்து மகள் தூங்குன கேப்ல செல்போனை எடுத்து அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல ரித்திகாவும் ஷாமும் காதல் மொழி பேசின ஆடியோ, போட்டோ, வீடியோக்கள்னு நிறைய கண்ணுல பட்டிருக்கு. அதனால மேலும் கடுப்பான மைத்திலி, ஓ காதலிக்கிறதுனால தான் வீட்டுக்கு லேட்டா வர்றியா, செல்போனே கதின்னு இருக்கிறியான்னு மகள் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இந்த காதல் விவகாரத்துல தாயும் மகளும் தினமும் எலியும் புனையமாத்தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் வழக்கம் போல நைட்டு வீட்டுக்கு லேட்டா வந்திருக்காங்க ரித்திகா. காதல் கத்திரிக்காய்னு கனவு காணாத, உன் எதிர்காலத்துக்கு ஷியாம் செட் ஆக மாட்டான்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தினமும் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கிறியா அப்படின்னு தாய் மைத்திலி ரொம்ப கத்தி இருக்காங்க. அதனால கோபப்பட்ட ரித்திகா வீட்டை விட்டு வெளியேறதோட காதலன் ஷியாமுக்கு போன் பண்ணி நடந்த விவரத்தை சொல்லி அழுதுருக்காங்க. இரவு 11:30 மணின்னு கூட பார்க்காம ரித்திகாவை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கே போன ஷியாம், சும்மா என் காதலிய திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க,
நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறோம், உங்களால முடிஞ்சதா பண்ணிக்கோங்கன்னு காதலியோட தாய்கிட்ட கெத்து காட்டி இருக்கான். கணவர் இல்லாம நானே என் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன், நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, எப்ப படிச்சு முடிக்கிறது, எப்ப என் மகளை கல்யாணம் பண்றது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்தி இருக்காங்க மைத்திலி. நடுராத்திரி அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுற உன்னை நம்பி என் மகளை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு மைத்திலி சொன்னதும் ஷாமுக்கு கோபம் சுருன்னு ஏறி இருக்கு. காதலியோட தாய்கிட்ட பேசுறோம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு நினைக்காம மைத்திலியோட கழுத்தை நெரிச்சிருக்கான் ஷாம். அப்ப உடனே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க மைத்திலி. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த மைத்திலிய ஷாமும் ரித்திகாவும் பக்கத்துல இருக்கிற கிளினிக்கிற்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஆனா கழுத்தை நெரிச்ச அந்த நிமிஷமே மைத்திலியோட உயிர் போயிருச்சுங்கிறது ஷாமுக்கு தெரியல. காதல் வேகத்துல யோசிக்காம செஞ்ச ஒரு தப்பால ஷியாம் சிறைக்கு போனது மட்டும் இல்லாம காதலி ரித்திகாவும் யாரோட ஆதரவும் இல்லாம நிற்கதியா நிற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு